next day. ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆயிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா பாம்பன் பிரிட்ஜ்ல அப்படியே மேல போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா மழையும் பேஞ்சிச்சு, வெயிலும் அடிக்குது, வேறே தெரியல. ஆனா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்பவுமே கிளைமேட் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் டார்க்கா இருக்கு. மழை வரும் தான் நினைக்கிறேன். ரைடு உண்மையிலேயே தரமான ரைடா இருக்கு. ஏங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பிரிட்ஜோட வியூ காட்டுறேன். மச்சான் எப்படி இருக்குது இடம்? அதை நான் தான் உங்களை கேட்கணும். நீங்க சொல்லுங்க. பாபு கிட்ட கேளுங்க. டேய் பாபு ஜீவா கிட்ட கேளுங்க. ஜீவரஞ்சன் ரமேஷ் பாபு தானே முழு பேரு? அதான் ஷார்ட்டா பாபுன்னா. இப்போ பாம்பன் பிரிட்ஜோட புது வெர்ஷன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லா அங்க ஃபோக்கஸ் காமிச்சிட்டு இருக்கேன், அதனால சைலண்டா இருந்தேன். சோ இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலா ஓபன் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு, அதாவது 6ஆம் தேதி மோடிஜி வராப்ல. மோடிஜி வந்து தான் இப்போ ஓபன் பண்ணி வைக்க போறாப்ல. பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய பிரிட்ஜுமே புது பிரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே வந்து வேற லெவலில் இருக்கு. அந்த சைஸ்ல இருந்து ஹைட்டு வரைக்கும், ஹைட் எல்லாம் ஒன்று தானே, பயங்கரமாக இருக்கு. நேரில் இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சின்ன வயசுல வந்தது, அதோட இப்போதான் வரேன். நேரில் பார்க்கும்போது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. இன்னும் உள்ளே போய் ராமேஸ்வரம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். Flashback. நம்ம கிலோமீட்டர் முடிச்சோன்னா காலையில் சன்ரைஸே வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் தான் பார்க்குறோம். பாம்பன் பாலத்தில் நின்று அப்படியே இங்கே ட்ரெயினுக்கு போகும், இங்கே சன்னு வரும். அந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்குறோம். ஸோ கைஸ், பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியாக நம்ம ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆனதும் நம்ம ஃபோட்டோஸ், வீடியோ ஷூட்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இது ராமேஸ்வரம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு ஒரு போட்டிங் ஹவுஸ். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிங் தான் இருக்கும் மெயினாக. ஸோ மியூசியமும் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் போட்டிங்க்கு தான் மெயினாக போயிருந்தோம். ஆனால் நம்மளோட நேரம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மோடிஜி வர்றதுனால எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்டரில் ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. நம்ம போட்டிங்கில் இங்கேருந்து அந்த ஐலாண்ட் போயிட்டு ஐலாண்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் மெயின் பிளானு. அதுக்காண்டி தான் போனோம். ஆனால் நம்ம நேரம் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. 1 hour later. செகண்ட் ஸ்பாட்டாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பிலே பயங்கரமான சாட்டிஸ்ஃபை ஆன ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கு தான். இந்த ஒரு ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸு, பேரட்ஸு, அது மட்டும் இல்லாமல் சில அனிமல்ஸ்லாம் கூட உள்ளே வச்சுருந்தாங்க. உண்மையிலே பயங்கர வர்த்தாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த சாப்பாடு கையில் வச்சோடனே தானாக வந்து கையில் உட்காந்து சாப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேர்ட்ஸுமே வந்து க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த இடம் வந்து. குறுக்க போகாத, எத்தனை தானே இருக்கேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுல்ல. நீ சொல்ல மச்சான், பர்த் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி பயங்கரமா இருந்துச்சா? ஸ்டார்டிங்ல பயமா இருந்தாலும் நான் உண்மையிலேயே வேற லெவல்ல என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. சைடிஷா ஸ்ரீராம் இங்க வாங்க. ஏய் வாடா டேய். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஒருத்தன் லவ் பைட் கொடுத்துருக்கோம். எங்கடா அங்கே, அப்புறம் இங்கே எங்க கொடுத்துருக்கான் பாருங்க லவ் பைட்டு. அதை பார்த்தீங்களா? கையில கட்டுறா.
பாய்னு தனுஷ்கோடி வந்தால் மறக்காமல் இந்த பேர்ட் சேஞ்சுரியை விசிட் பண்ணுங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பேர்ட் சேஞ்சுரி முடிச்சுட்டு அப்படியே நேராக நாங்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போக போகிறோம். ரூமில் போயிட்டு அதுக்கப்புறம் ஓ கேக்குதா இல்லை மச்சா, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி தான் போக போகிறோம். இது வரைக்கும் ராமேஸ்வரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். அதுலேயே நிறைய பிரச்சனை, அது நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்றது நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று நைட்லேருந்து இன்னும் தூங்க இல்லை, போயிட்டு தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். போவோமா ப்ரோ? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த பீச் ஹவுஸ் புக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இருந்த டயர்டில் எல்லாருமே போயிட்டு முதல்ல குளிச்சுட்டு படுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மோடிஜி வரதுனால எங்கேயுமே போவோம் அலோவ் பண்ணலை. Many hours later. பயங்கரமாக தூக்கத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஏஞ்சி என்ன இவ்வளோ சீரியஸாக நோண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செமஸ்டரோட ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லோரும் பயங்கரமாக ஒரு டென்ஷன்லேயே வேறு இருந்தோம், ஏன்னா காலையிலேருந்து நடக்கிறது எல்லாமே நெகட்டிவ். அட்லீஸ்ட் ரிசல்ட் ஆச்சு பாசிட்டிவாக வருதுன்னு சொல்லி ஒரு பயத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தோம், வீட்டில் வேறு சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். செமஸ்டர் ஃபுல்லாமே கிளியரு. அதனால் பயங்கரமாக சந்தோஷத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். Music. Oppan Gangnam Style. Gangnam Style. Oppan Gangnam Style. Gangnam Style. Oppan Gangnam Style. Sexy lady. Oppan Gangnam Style. Sexy lady. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆத்தாடிய